வணக்கம். உங்கள் விக்கிராஜ். இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோங்க. மனசு ரொம்ப நெகிழ்ந்து போன விஷயமாகவும் சொல்லலாம், ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளான விஷயம் சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூர சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். சிவகங்கை மாவட்டத்துல ஒரு நபர் அடிச்சு துன்புறுத்தி கொல்லப்பட்டிருக்கார். அவருடைய பெயர் அஜித்குமார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அஜித்குமார் ஒரு சிவகங்கை மாவட்டத்துல உள்ள ஒரு கோவில்ல வேலை செஞ்சுட்டு வர்றாரு. வேலை செஞ்சுட்டு வர சமயம் வழிபாடுக்கு வந்த 2 பெண்மணிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கார் பார்க்கிங்காக கார் கீயையும் நெக்ஸ்ட் அங்க இருந்த ஒரு பையில ஜொல்லை எடுத்து வச்சுட்டாங்க. வந்த பிறகு அங்க பார்த்தா அங்க இருந்த ஜுவல்ஸ் எதுவுமே காணலன்னு சொல்றாங்க. அவங்க உடனே அங்க இருந்த திருபுவனம் காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவிச்சிருக்காங்க. உடனே அங்க காவல் நிலையத்தில இருந்து வந்த காவலர்கள்லாம் அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் கைது பண்ற சமயத்துல அஜித்குமாரை கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி அவர்கிட்ட புலனாய்வு செய்வதற்காக அழைத்துட்டு போயிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு இல்ல, அங்கேயே உட்கார வச்சு அவர் அடிச்சிருக்காங்க. அவர் அடிச்ச காணொலியும் ரொம்ப கொடுமையான காணொலியாகவே கருதப்பட்டது. அங்க அடிச்சது இல்லாம அவர் கூட இருக்கிறவங்க அனைத்தரையும் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவர் வீட்டுல இருக்கிற அவரோட தம்பியும் அடிச்சு துன்புறுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. அஜித்குமாரை அடிச்சு துன்புறுத்ததுனால அவருடைய உயிர் இறந்ததாகவும் சொல்லப்படுது. அவருடைய உயிர் இறந்தது மிகப்பெரிய பரவலாக பேசப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி இதுவும் அனைவராலும் ரொம்ப பரவலாக பேச. அஜித்குமார் மேல புகார் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க பேசின காணொலி ரொம்ப பயங்கரமாவே இருக்கு. அந்த காணொலி நீங்க முதல்ல பார்த்துட்டா உங்களுக்கு இதுல உள்ள சில காரியங்களை உங்களுக்கு உண்மையாவே புரிய வரும். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புரம் காளியம்மனை நான் பார்த்தப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காம நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் சாவி எங்களுக்கு கொண்டு கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்க வண்டியை அவரை எடுத்துட்டு தர சொன்னோம். இப்ப வண்டி எடுத்துட்டு தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல நாங்க ஹெச்ஆர்என்சி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கிருந்து இங்க திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்க கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவாரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா சார். அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்க 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. விஷயத்தை கேட்டுதான் அஜித்குமாரை காவலர்கள் எல்லாம் அடிச்சு துன்புறுத்தியதாக சொல்லப்படுது. இதுல சம்பந்தப்பட்ட காவலர்கள் 6 பேரும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க. அங்க உள்ள எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் இடமாற்றம் பிரேத பரிசோதனை செஞ்சிருக்காங்க. எப்பயுமே வழக்கமா ஏதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ரொம்பவும்
கியூரியஸா இருந்துக்கிற சில கேஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனை செய்வது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி வழக்கமாகவே இருக்குது. ஆனா அந்த பிரேத பரிசோதனை பாத்தீங்கன்னா 2 hour 3 hour தான் பண்ணுவாங்களாம். இவருக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மருத்துவர்களால. இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 18 இடத்துல காயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா மண்டையில ரத்த கசிவு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் காதுலயும் ரத்த கசிவு, உடல் அங்கங்க சில இடத்துல சிராய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. காவலர்கள் உபயோகப்படுத்துறதுல லத்தியில சிராய்ப்புகள் வர வாய்ப்பே கிடையாது. அவர்கள் வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சு அடித்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காவலர்கள் புலனாய்வு மட்டும் தான் செய்யணும், இந்த மாதிரி அடிச்சு கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை கொலை வழக்காகவே பதியப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சொல்றாங்க. ஒரு கோணத்துல பாத்தீங்கன்னா இந்த காவலர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா 6 பேரும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே தர்ணா போராட்டத்துல இருக்கிறாங்க. இவங்க செய்யல, மேலதிகாரி சொன்னதுல தான் செய்யறாங்க. இந்த குழந்தை முகத்தை பாருங்க, இவங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்ற சொல்றாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுதுங்க, போன உயிர் கண்டிப்பா வராது. காரணமானவர்களுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை கிடைக்கின்றதுனால்தான் ஏழை எளிய மக்கள் எல்லாருமே நீதிமன்றத்தை அணுகுறாங்க. இதுல யார் தவறு செஞ்சாலும் கண்டிப்பா இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகும்போது உண்மையாவே எல்லார் மனசுக்கும் ரொம்பவும் ஒரு மாதிரி கவலைக்குள்ளான நிலையா தான் இருக்கும். ஆனா அவருடைய ஆத்மா உண்மையிலேயே சாந்தி அடையும். யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட பொதுமக்கள் அனைவரும் காத்துட்டு இருக்காங்க. வேற யாரெல்லாம் சிக்க போறாங்க, வேற என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மேலும் இன்னொரு காணொலியில உங்களுக்கு காண்கிறேன்.